ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான குறிப்பாக ஆரோக்கியமான சப்பாத்தி, அதுவும் இந்த மாதிரி டயட் இருக்கிறவங்க இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு நாம் ஒரு குடமிளகா, ஒரு வெங்காயம், ஒரு கேரட், இது மூணையும் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எப்பயுமே இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணையில் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் உள்ளதெல்லாம் அப்படியே உதுத்து விட்டுருங்க. அப்போ தான் அது எல்லாமே தனித்தனியாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அப்படியே முழுசாக போடையில் என்ன ஆகும்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். அது காரணத்துக்காக தான் சொல்கிறேன். ரெண்டாவது குழந்தைங்க சாப்பிடையில ரொம்ப ஒரு மாதிரி நச்சுன்னு இருக்கும். நம்ம கூட அதை சாப்பிட்றலாம். அவங்க என்ன செய்வாங்க, அந்த மாதிரி ஸ்லைஸாக இருந்தால் சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் சொன்னேன். இப்போ குடமிளகாவை கூட நம்ம அந்த மெத்தடில் தான் கட் பண்ண போகிறோம். குடமிளகாவை நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சின்னதாக அவங்களால கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த அளவே போதும். அதனால் நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா குடமிளகா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா அது மிக்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு தெரியாது. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அந்த மாதிரி இதையும் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம கேரட்டை முன்னாடி பின்னாடி ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு நம்ம கேரட்டை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் இந்த கட் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ளேயும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அதை நல்லா சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா கேரட்டும் சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு இந்த கேரட்டை நல்லா வதக்கிக்கிடுவோம். ஏன்னா நம்ம சப்பாத்தியில் நம்ம அப்படியே போட்டு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி வதக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இது கூட லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு இந்த கேரட்டுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு போட்டுக்குங்க. அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம்லாம் அது கூட அதிகம்தான். ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறங்க. அப்போ தான் இந்த சப்பாத்தியில் வைக்கையில் நம்மளுக்கு எல்லாம் அவிஞ்சு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை இறக்கிடலாம். இதை இறக்கி ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அது நம்மளுக்கு கேரட் அவிஞ்சாவே தெரியும். அது கலர்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதான் கேரட் அவிகிறதுக்கு கரெக்டான பக்குவம். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் அவிஞ்சிருச்சு கேரட்டு. இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நாம் இது கூடவே அதே கடாயில் இந்த குடமிளகா இருக்கு இல்லையா, அதையும் அதிலையே போட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தூவிட்டு உப்பு கொஞ்சோன்னு இதில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இதையும் நல்லா வதக்கிக்கிறங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டோம்னா தான் நம்ம சாப்பிடையில் நம்மளுக்கு எது பச்சை மிளகாவா கேரட்டா அந்த இதே தெரியாது. நம்ம நல்லா அதை சாப்பிட்றலாம். குழந்தைங்களும் அதை உள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறதுனால அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக அந்த டெக்னிக்கு இதையும் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம இதில் லைட்டாக உப்பு ஏன் போடுறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே உப்பு போடுங்க. ஏன்னா நம்ம இதில் உப்பு போட்டு வதக்கணும்னா இதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அப்போ எல்லாமே உப்பு போட்டு வதக்கையில் எல்லாத்தோடைய டேஸ்ட்டும் சேர்ந்து மொத்தமாக நம்ம சாப்பிடையில இன்னும் நம்மளுக்கு இந்த சப்பாத்தி அற்புதமாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றி வதக்காதீங்க. கொஞ்சமாக லைட்டாக ஊற்றுனீங்கன்னா போதும். இதுவும் வதங்கிருச்சு. இதை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வெங்காயத்தை தாங்க வதக்க போகிறோம். வெங்காயம் உங்களுக்கு தெரியும், வெங்காயம் 50% தான் வேகணும். ரொம்ப குக் ஆகக்கூடாது. வெங்காயம் நச்சுன்னு இருக்கணும். சப்பாத்தி சாப்பிடையில வெங்காயத்தோடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு போடுங்க. அதோடவே நீங்கள் வீட்டில் எந்த மிளகாய் பொடி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை சிக்கன் பொடி யூஸ் பண்ணாலும் சரி, ஏதோ நீங்கள் யூஸ் பண்ணுற பொடியிலேருந்து ஒரு டீஸ்பூன் அதில் எடுத்து போட்டுருங்க. ஏன் இதுக்கு போடுறோம் அப்படின்னா இதுதான் இதனுடைய காரம். ஏன்னா இங்கே நம்ம அந்த சிக்கன் பொடி போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் இன்னுமே உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொல்கிறேன். மிளகாய் பொடி இருந்தாலும் அதை போட்டுக்குங்க. உங்களுக்கு சிக்கன் பொடி வேண்டாம் அப்படின்னா மிளகாய் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ நாம் பொடியை தூவி விட்டுட்டு கொஞ்சமாக வதக்கலாம். இப்போ நம்மளுக்கு வதங்கிருச்சு. ரொம்ப பொடி போட்டுறாதீங்க. ரொம்ப பொடி போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அதுக்கு இது சொல்லுவாங்களே, தெரிஞ்சும் தெரியாமையும் போடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இங்கே இதுவும் குக் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம உதுத்து போட்டதுனால எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா அந்த ரோல் எல்லாம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே குக் ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சாச்சு.
இது கூட நான் வந்து சப்பாத்தி மாவு முன்னாடியே வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். நீங்களும் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நல்லா வந்து பால் மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவை உருட்டினதுக்கப்புறம் நல்லா வந்து தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு இதை வந்து நம்ம வந்து கடாயில் வந்து போட போகிறோம். இப்போ நம்ம தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த சப்பாத்தியை போட்டு சும்மா ரொம்ப குக் பண்ணக்கூடாது. ஒரு ஒரு நிமிஷம் இந்த இந்த சைடு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த சைடு அந்த சைடு லைட்டாக வந்து திருப்பி வந்து சப்பாத்தி மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து குக் ஆகக்கூடாதுங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப குக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 25% வந்து குக் ஆனால் வந்து போதும். அது வந்து கரெக்டான அளவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு லைட்டாக ஒரு திருப்பு, இந்த சைடு ஒரு திருப்பு அந்த சைடு திருப்புனீங்கன்னா வந்து போதும். இப்போ நம்ம சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து நம்ம அதே பிளேட்லேயே வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த மிளகாய், அடுத்து வந்து நம்ம வந்து கேரட்டு, இதை வந்து 2 அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அதில் 2ஐயும் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நடுவில் வந்துட்டு நம்ம வந்து அந்த வெங்காயத்தை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒன்று சேர்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கிரேவி மாதிரி நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த கிரேவி வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போய் பார்த்துக்குங்க. இந்த கிரேவி வந்து அதிலே போட்டுட்டு நாம் வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஏன் இந்த கிரேவி பண்ணேன் அப்படின்னா, இப்போ இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து எந்த இதுவுமே தேவையில்லை, குருமாவா எதுவுமே தேவையில்லை. இது மட்டுமே நம்மளுக்கு வந்து போதும். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு நல்லா அந்த பாருங்கள் இப்படி ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவு வந்து கொஞ்சம் சைடில் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவையே வந்து கரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து லைட்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதை அப்படியே ஒட்டிட்டு திருப்பி என்ன செய்யலாம்னு தோசைக்கல்லை எடுத்து போட்டுருங்க. தோசைக்கல்லில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணுங்கள். ஒன்று தான் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. ஒரு 2, 3 கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒன்றா தான் வந்து இதை போட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ லைட்டாக வந்து நம்ம 2 சைடு வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு இதை நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் இந்த உள்ளே உள்ளதெல்லாம் குக்காக வெளியே வர ஆரம்பிக்கும். இது நல்லா உள்ளே தள்ளி விடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படியே நம்ம வந்து கடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான செம்மையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு வந்து குக் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டு நான் வந்து இதில் வந்து சாஸ் வந்து ஊற்றிருக்கேன். எல்லா சைடும் வந்து சாஸ் வந்து ஊற்றி சாப்பிட்டோம். இது உங்களுக்கு வந்து சாஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுருங்க. நீங்கள் வந்து சும்மா அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம உள்ளக்க எல்லாமே வந்து மசாலா வந்து இருக்குது. நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாஸ் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு இருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.